இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒலிம்பிக் போன்ற பன்னாட்டு அளவிலான போட்டிகள் பதக்கங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த நம் மாநில இளைஞர்களுக்கு உலக தரம் வாய்ந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் 4 மண்டலங்களில் தலா 1 வீதம் 4 ஒலிம்பிக் அகாடமிகள் உருவாக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில், அதாவது 24/4/2022 அன்று சட்டமன்ற பேரவையில் நான் அறிவித்திருந்தேன். அந்த அறிவிப்பினை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் திருச்சியில அனைத்து வசதியோடு கூடிய ஒலிம்பிக் அகாடமி ஒன்று உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கல்வியில், வேலை வாய்ப்பில், அறிவுத்திறனில், தொழில் வளர்ச்சியில் மட்டுமல்ல, நமது தமிழ்நாடு உலகத்தோடு போட்டியிடணும். அதற்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும். அதற்காக இந்த ஒலிம்பிக் அகாடமி பெரும் துணையாக இருக்கும். இது ஏதோ அமைச்சர் உதயநிதிக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்து அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகள் தான். அரசு விழாக்கள் என்றால் நாம் மக்கள் விழாக்களாகவே நடத்தி வருகிறோம். மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை செய்து வரக்கூடிய விழாவாக நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு விழாவின் மூலமாக 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் நேரடியாக பயனடையக்கூடிய வகையில நாம் அந்த விழாக்களை ஏற்பாடு செய்கிறோம். புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறோம். அறிவிக்கப்பட்ட, அது முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைக்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கு எந்த வகையிலும் எல்லா உதவிகளையும் செய்து வரக்கூடியது என்பது அடையாளம் தான் நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு விழா. ஏழை எளிய அடித்தட்டு வெளிமன்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியாக நம்முடைய கழக ஆட்சி செயல்பட்டு வருகிறது.